எல்லாம் தேவையானவங்க அப்படின்லாம் என்ன வந்துச்சு. அதனால் ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார். நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் சகோதரனோடு உனக்கு குறை உண்டு என்று நினைவு வருவாயில் முன்பு காணிக்கை வைத்து விட்டு முன்பு போய் ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கை செலுத்து. மற்ற 5ஆம் இருக்கீங்க அந்த வசனங்களெல்லாம் ஆண்டவர் காட்டினார். போய் முதல்ல ஒப்புரவாகி நல்மணம் பொருந்தி அதுக்கப்புறம் வந்து காணிக்கக்கூடிய நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் இந்த வசனங்கள்லாம் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் பெருமை ரொம்ப இருந்தது. அதனால எனக்கு கீழ்ப்படிய பிரியம் இல்லை, முடியவும் செய்யலை. இது எப்படி போய் ஒப்புரவாகிறது மன்னிக்கிறது, நமக்கு இது வேண்டாம், அந்த ரட்சிப்பே வேண்டாம், ஒரு மனம் திரும்புதலும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தேன். ஆனால் ஆண்டவர் விடலை. ஒரு நாள் தனியாக போய் ஜெர்மனி இருக்கும்போது ஆண்டவர் ஒரு உணர்வை கொடுத்தார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்தா நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு நல்லா போக முடியுமா, நீ கீழ்ப்படிச்சிருக்கிறியா, கீழ்ப்படியாத பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது இல்லையா, எவ்வளோ உனக்கு இப்போ தெரியும், எத்தனை பாவங்கள்லாம் நீ அறிக்கையிட்டிருக்க, சிலருக்கு இன்னும் உறவெல்லாம் இருக்கியா, அதெல்லாம் சரி பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசும்போது நான் ஆண்டவர்கிட்ட கமிட் பண்ணி ஜெபம் பண்ணேன். எனக்கு ஆசை இருக்கு, என்னால் முடியல ஆண்டவர், எனக்கு நீர் பலனத்தார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி, நீர் பலனை தந்தால் நான் போய் கேட்குறேன், இல்லைன்னா என்னால் முடியாது ஆண்டவர்ன்னு சொல்லி அப்படி ஆண்டவர்கிட்ட இது பண்ணி ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை தந்தார், தாழ்த்துறதுக்கு உதவி செஞ்சாரு. கிட்டத்தட்ட நேர ஒரு 100-150 பேர்த்த சரி பண்ண வேண்டியிருந்தது. அப்படி நிறைய சின்ன சின்ன காரியங்கள்லாம் ஆண்டவர் காட்ட ஆரம்பிச்சார். அதாவது என்ன ஒரு மனநிலை வந்துச்சுன்னா, ஆண்டவருக்கு பிரியமாக வாழுவதற்கு தடைய எது இருந்தாலும் சரி அதெல்லாம் நீக்க தயார் அப்படிங்கிற ஒரு மனநிலையை ஆண்டவர் தந்தார். ஆண்டவர் உணர்த்துற பாவங்களை எல்லாம் சின்ன சின்ன காரியங்களானாலும் எல்லாத்தையும் சரி பண்ணேன். தூர இடங்களில் நிறைய பேர்கிட்ட சரி பண்ண வேண்டியிருந்தது. அதெல்லாம் போஸ்ட் கார்டு வாங்கி அதில் எழுதி போட்டேன். எழுதி இந்த மாதிரி இத்தனாவது வருஷம் நான் உங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கேன், அல்லது இத்தனாவது வருஷம் நம்ம நண்பர்களாக இருந்தோம், அப்போ நான் உங்கள்கிட்ட அப்படி சண்டை போட்டிருக்கேன், இப்போ இயேசு கிறிஸ்து நான் மனதில் இருக்கேன், இயேசு கிறிஸ்து எனக்கு அதை பாவம்னு காட்டுறாரு, தயவுசெய்து மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி எழுதி கடிதம் மூலமாக அவன்கிட்ட நல்மணம் போடுறது. கிட்டத்தட்ட 300 போஸ்ட் கார்டுக்கு மேலே எழுதுனேன். அவ்வளவு இது சரி பண்ண வேண்டிய பாவங்களே ஆண்டவர் காட்டினார். பிரியமானவர்கள், இப்படி ஆண்டவருடைய உணர்த்துதலுக்கு அப்படி கீழ்ப்படிஞ்சு அப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவர் மாலை நேரம், ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட பேசணும், உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவிட்டீர், உங்களுடைய பிள்ளையை ஏற்றுக்கொண்டீர், எனக்கு பேசணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். எங்கே இப்போ மாட்டுத்தாவணி இருக்கு இல்லையா, மதுரையில் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அப்போல்லாம் காடு படிப்பதப்போ வந்து 67வது ஆண்டு. அப்போல்லாம் அந்த பகுதியில் நடக்கிறதுக்கே பயமாக இருக்கும். அங்கே தான் தனியாக போய் ஜெர்மனி போனேன். அங்கே ஜெர்மனிக்கு இருக்கும்போது ஆண்டவர் சத்தமாக மெல்லிய குரலில் அவர் என்னுடைய பெயரை சொல்லி அழைத்து என்னுடைய பேசினார். என்ன சந்தோஷம் தெரியுமா, போகும்போது அழுதுகிட்டே போனேன். ஒரு குவார்ட்டர்லி லீவு முடிகிற நேரம், எல்லாரும் ஊருக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் போய் ஆண்டவரே நீ பேசினா தான் நான் போவேன், இல்லைன்னா இங்கே தான் நான் இருக்க போகிறேன், நீ பேசுகிற வரைக்கும் நம்ம விட போகிறதில்ல ஆண்டவரேன்னு சொல்லி போய் உட்காந்து அழுது ஆண்டவர் சமத்தில் காத்துக்கிட்டு ஆண்டவர் மெல்லிய குரலில், கற்பனை இல்லை, மென்டல் ஆகி போச்சுன்னு நினைக்காதே அப்படின்னா கிடையாது, ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பேசினேன். என் பேரை சொல்லி அழைத்தார். அவர் என்னுடைய ஆண்டவர் உயிர் உள்ளவர் என்பதை அன்னைக்கு என்னை தொட்ட ஆண்டவர் அதிலிருந்து அப்படியே வழிநடத்தி கொண்டு. அப்போ எனக்கு ஒரு பெரிய பயம் இருந்துச்சு, என்ன ரொம்ப நாளைக்கு ஓடுமா வண்டி, நிறைய பேருக்கு ஆண்டவர்கள் அப்படி வந்து உற்சாகமாக ஊன்னு நிற்கிறாங்க, 3வது மாதம் விழுந்து போயிடுறாங்க, அல்லது பழைய வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. நிறைய பேரை பார்த்துருக்கோம். நம்ம போய் எத்தனை நாளைக்கு நம்ம நிற்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் முதல்ல வந்துக்கிட்டே இருந்துச்சு. பார்த்துக்க, இது ஒன்று எப்பவும் சந்தேகம் வரும், கடைசி வரைக்கும் நிற்க முடியுமா, இன்னொரு சந்தேகம் வரும், பார்த்துக்க கடவுள் இருக்காரா. இந்த மனம் திரும்புகிற ஸ்டேஜுக்கு முன்னால் ரொம்ப பக்தியாக இருந்ததுலாம் சொன்னல, அப்போ இடையில வர சந்தேகம், இந்த சந்தேகம் கடவுள் ஒருத்தர் இருக்காரு. நம்ம மாட்டில் ஜெபம் பண்ணுறோம், நம்ம மாட்டில் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், உண்மையிலே கடவுள் இருக்காரா, உண்மையிலே கேட்குறாரா, நம்ம மாட்டில் சும்மா பைக்கிறத நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கோமா, இப்படிலாம் எண்ணங்கள் வந்து கொண்டே இருந்தன.
ஆனால் என்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வந்து அவர் என்னிடத்துல பேசினாரோ அன்னையிலேருந்து இதுவரைக்கும் இந்த கடவுள் இருக்கிற சந்தேகம் வந்ததே. ஏன்னா இஸ் ரியல் டு அவர் உண்மையுள்ளவராக அப்படியே ஒரு நேரடியாக பழகக்கூடியவராக அவர் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் உயிர் உள்ளவர். இதுக்கு கற்பனையெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. அது அந்தந்த ப்ரூஃப்லாம் தேவையில்லை. வாழ்க்கையில் பார்க்கலாம், அவ்வளோதான். இப்போ வாழ்க்கையில் வேணும்னா பாரு, நீ போ, ஆண்டவரோட பேசுவார். இப்போ பாவங்களை மன்னிச்சேன்னு சொல்லுவார். நீ பாவங்களை அறிக்கிட்டு நீ அவர்கிட்ட நெருங்கி சேர தயாராக இருந்தீங்கன்னா வேறு ப்ரூஃப்லாம் உனக்கு தேவையில்லை. இங்கே இயற்கையிலேருந்து ப்ரூவ் பண்ணணும், சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணணும், அந்த ப்ரூஃப்லாம் வேண்டியதில்லை. ஏன்னா நேரம் வந்து நின்றுட்டாருன்னா அப்புறம் எதுக்கு ப்ரூஃப் உனக்கு? அதனால் அந்த ஐயப்பாடு அன்றோடு நீங்கியது. அதுக்கப்புறம் இந்த சந்தேகம் ஒன்று இருக்கு இல்லையா, கடைசி நிற்க முடியுமான்னு பாருங்க. நான் மனம் திரும்பி கிட்டத்தட்ட 66 நான் மனம் திரும்பினேன். 66வது ஆண்டு நான் மனம் திரும்பினது. இப்போ 11வது தான். கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள். 45 ஆண்டுகள். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை நான் கண்டு கொண்டு அவரை கைப்பிடிச்சு அவருக்கு பின்னால் நான் நடைபெய்ந்து நான் வந்த காலங்கள் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 45 ஆண்டுகள். ஆண்டவர் என்னை கிருபையினாலே தாங்கி அந்த சந்தேகமே போயிடுச்சு. விழுந்து போயிடுவோமா, இத்தனை வருஷம் நம்மளால் நிற்க முடியுமா? அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா 2-3 காரியங்களை ஆண்டவரை கற்றுக் கொடுத்துருக்காரு. ஒன்று வந்து என்னென்னா, அதிகமாக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது. அதில் மெயினாக என்னென்னா, அப்படி காத்திருக்கும்போது இதயத்தை ஆராய்ந்து பார்க்க பழக வேண்டும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால் யூ மஸ்ட் சர்ச் யுவர் ஹார்ட். கொண்ட இதயத்தை ஆராய்ந்து பார்த்து இன்னைக்கு பூரா வாழ்க்கை எப்படி இருந்தது அதை கணக்கு பார்த்து எதுலாம் தவறி இருக்கோம், எதுலாம் தவறி இருக்கோன்னு பார்க்கறது மாத்திரம் போதாது. ஏன் தவறணும், ரீசனை கண்டுபிடிக்கணும். எதுனால இன்னைக்கு இதில் விழுந்து போனோம் அதையும் கண்டுபிடிச்சு அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அதையும் கண்டுபிடிச்சு புதுசாக ஆழ்கிற வாழ்க்கையில் தெம்போட வாழ்றதுக்கு புதுசாக என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு அதையும் ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கி இவ்வளவு பண்ணி முடிச்சுட்டு நீ படுக்கைக்கு போனால் இதெல்லாம் மாலை நேர ஜபத்தில் இதெல்லாம் வரணும். இதெல்லாம் கடந்து முடிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா வீழ்ச்சி என்பது அவசியமற்றது. வீழ்ச்சி என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் விழுந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது முக்கியமான ஒரு காரியம் ஹார்ட் சர்ச், இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து. இதில் ரொம்ப நான் கவனமாக இருந்தேன், ரொம்ப நான் இருந்துக்கிறேன். ஒரு கட்டத்தில் எப்படி நான் இருதயத்தை ஆராய்ச்சி வைப்பேன்னா, காலையில் இப்போ எந்திரிச்சு நம்முடைய பணிகளை செய்கிறோம். மத்தியானம் வேலை வருதுன்னு வைங்க, மத்தியானம் சாப்பிட்டுட்டு தேவ சமூகத்துக்கு செல்லும்போது காலையிலிருந்து அந்த மத்தியானம் வரைக்கும் உள்ள பீரியடை அப்போவுமே ஆராய்ஞ்சிடுறது. ஆராய்ஞ்சு அதை அப்படியே சரி பண்ணுறது. அதுக்கப்புறம் சாயந்தரம் எப்போ ஜெபம் பண்ண போகிறோன்னு வைங்க, அந்த விட்ட நேரத்துலேருந்து அது வரைக்கும் உள்ள பீரியடை ஆராய்ஞ்சுவார்கள். ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை அப்படி சீர்படுத்தி கொள்ளும்போது பிரிவனர்களே வீழ்ச்சி எங்கே வருகிறது, ஏன் வருகிறது என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் கண்டுகொள்ள முடியும். அப்போ ஆண்டவரிடத்தில் பலனை பெற்று நாம் முன்னேறுவதற்கு அது வழியாக அமைகிறது. அதில் இது ஒரு முக்கியமான காரியம். ஆண்டவர் எனக்கு கற்று விழுந்து போகாமல் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம், ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நாளும் ஹார்ட் சர்ச் பண்ணி அதை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து அதுக்கான காரணங்களை ரெக்டிஃபை பண்ணுறது. ரெண்டாவது எனக்கு ஆண்டவர் படிச்சு கொடுத்த காரணம் என்னென்னா, இது விழுந்து போகாததற்கு அவருக்கு கற்றுக் கொடுத்த சத்தியம் என்னென்னா, தேவனுடைய பிள்ளைகளின் உறவு. இது ரொம்ப முக்கியமானது. ஒரு தணல் கொடுக்கிறது, தணல் அடுப்பில் நல்லா சும்மா அப்படியே செக்க செவேர் அப்படி செவந்து போய் அனல் கக்கி கொண்டு இருக்கிறது.
கொண்டு போய் எடுத்து கொஞ்ச நேரம் தனியாக அப்படி போடுங்க, கொஞ்ச நேரத்தில் அப்படியே கறியாயிடும். ஆனால் 4 கறி இருக்கு, ஒரே ஒரு தணல் தான் இருக்கு, 4 கறியும் கொண்டு போய் அந்த தணலோடு அப்படி போடுங்க, சுற்றி மூடி வைங்க, என்ன ஆகும்? எல்லாம் தணல் ஆகும் இல்லையா? அப்போ தனிமையாக இருப்பது ஆண்டவர் ஒரு காலத்தில் ஆதாமுக்கு நல்லதில்லைன்னு சொன்னார். எதுக்கு? அது திருமண உறவு குறித்து. அதே போல் ஆவிக்குரிய உறவிலும் கூட ஒரு விசுவாசி தனியாக இருப்பது நல்லதல்ல, விசுவாசிகள் கூடி இருக்கும் பொழுது, கூடி வரும் பொழுது அனல் மூழ்கிறது. ஒரு விசுவாசி, அனல் மூண்ட விசுவாசியே தனித்து இருக்கும் போது அவன் குளிர்ந்து போகிறான். ஆனால் குளிர்ந்து போன விசுவாசியும் கூடி வரும் பொழுது அனல் கொடுக்கிறான். இந்த ரிட்ரீட்டுக்கெல்லாம் வர்றோம், வந்த உண்மையிலே நீங்கள் உண்மையான இயக்கத்தோடு வருவீங்கன்னா போகும்போது அனலோடு தான் நீங்கள் போகணும், வந்தபடி போக மாட்டீங்க. அடிக்கடி கூடி ஒரு தேவனுடைய பிள்ளைகளை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளோடு, அதாவது சும்மா தேவனுடைய பிள்ளைகள்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். பரிசுத்த வாழ்க்கையை, கிறிஸ்துவை மையப்படுத்தி பரிசுத்த வாழ்க்கைக்கு அழுத்தம் கொடுக்கிற மக்களோடு நீங்கள் கூடிக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவை மையப்படுத்தி பரிசுத்த வாழ்க்கைக்கு அழுத்தம் கொடுக்கிறவர்களோடு நம்முடைய உறவு அதிகமாக இருக்க போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தாலே சும்மா அப்படி தகன்னு தீ எரிஞ்சிடும். வாழ்க்கை அப்படியே தூக்கி விட்ட மாதிரி இருக்கும். தனியாக இருந்து சோர்ந்து போய் அப்படியே பிரச்சனையோடு இருக்கும்போது விசுவாசிகளாக ஒன்றாக கூடும்போது, ஷேர் பண்ணும்போது, ஒருத்தர் இன்னொரு அனுபவத்தை சொல்லும்போது சும்மா அப்படியே முதுகில் தட்டி கொடுத்தாலே வாழ்க்கை அப்படியே ஓயணும். பிரியமானவர்களே, ஆகினாலே விசுவாசிகளின் உறவு, ஐக்கியம், இது மிகவும் முக்கியமானது. தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறது? சுத்த இருதயத்தோடு நீங்கள் அந்த வசனத்தை படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 2:22 படியுங்க. 2 தீமோத்தேயு 2:22 படியுங்க. ஈஸியாக ஞாபகம் எல்லாம் 2:2ன்னு வரும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், அதில் நீ கூட்டி போட்டால் 22. 2 தீமோத்தேயு 2:22. அன்றையும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. பிரியமானவர்களே, இங்கே நாம் என்ன பரிசுத்த பவுல் எழுதுகிறார்? 2வது பகுதியை பாருங்க. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகியோடி என்பது முதல் பகுதி. 2வது பகுதியிலே அவர் என்ன சொல்கிறார்? சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே. யார்கிட்ட நம்ம நெருங்கின ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? எப்படி விசுவாசின்னு சொல்கிற எல்லாத்தையும் பழகாதீங்க. நிறைய பேர் சீக்கு பிடிச்சவங்களா இருக்காங்க, நோய் கொண்ட விசுவாசிகளாக இருக்கிறார்கள். அவருடைய நோயெல்லாம் அவங்களுக்கும் வந்துடும். சரியான மனநிலையிலே உள்ள விசுவாசிகளோடு நீங்கள் பழக வேண்டும். சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீ என்ன நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அதனால எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் அமைந்தது. விழுந்து போகாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். பிரியமானவர்களே, இது ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருந்தார். இன்னொரு காரியம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருந்தது என்னன்னா, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யணும். எதுனாலும் சரி, நீ வீழ்ச்சி அடையாமல் இருக்க வேண்டுமானால் you must consult God, you must discuss everything with God and get His counsel, get His guidance and do it. இது வீழ்ச்சியிலிருந்து தப்புவதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம். ஆயுத வாழ்க்கையில் விழுந்து போகாமல் இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. He is real. ஏதோ ஒரு இமேஜினரி இதை வச்சு நீங்கள் இப்போ நம்ம இங்கே கூடல இமேஜினரி ஒரு இதை வச்சு போதிக்கலை. God is real. God is real.
அவர்கிட்ட நீங்கள் பழகலாம். எவ்ரிதிங் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரிதிங் கோ அண்ட் கன்சல்ட் வித் காட். ஆண்டவர்கிட்ட போய் கேளு, அவரு ப்ராப்பரா கைட் பண்ணுவார். சங்கீதத்தில் இருக்குல்லையே 32 அவரு மனம் திரும்புறவங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் இல்லையா? முதல் வசனம் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ இவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவா. அப்புறம் அவர் சொல்றாரு, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரின் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் அப்படிலாம் சொல்லிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற ஒருவனுக்கு அவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன? 8ஆம் வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இது சத்தியமான வாக்கு. பிரியமானவர்களே, நீங்க இதை நல்லா புரிஞ்சு, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப்? ஆண்டவர்கிட்ட கேட்டு அவர் சொல்ற மாதிரி வாழ்றது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் எதுக்கு உங்களை ரட்சித்திருக்கிறார்? எதற்கு என்னை ரட்சித்தார்? ரட்சித்தது நீங்க ஏதோ ஒரு மெக்கானிக்கலா நினைக்காதீங்க. ஒரு ஜபத்துக்கு போகணும், ஒரு கூட்டத்துக்கு போகணும், ஏதோ ஒரு மெக்கானிக்கலா பைபிள் படிக்கணும், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படிலாம் இல்லை. He is just like your father. He is your father. அவர்கிட்ட கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு என்ன? போய் உன்னை கேட்கணும். கேட்டு அவர் உனக்கு போதிப்பார், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார். இது தியரிட்டிக்கலா பேசல, டவுன் டு எர்த் பிராக்டிக்கல். ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு வாழணுங்கிறது என்ன சொல்றது, கீழ்நிலை வரை அப்படி அப்பட்டமான அது ஒரு பிராக்டிக்கல் செயல்முறை வாழ்க்கையை சார்ந்தது. ஆயினால் அறிஞர்களே, அடுத்தது ஆண்டவர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி என் வாழ்க்கையில மனதில் பதிய வைத்த ஒரு சத்தியம் என்ன? ஒவ்வொன்றையும் ஆண்டவர்கிட்ட கேட்டுச்சு. பெரியமனர்களே, இதுல எனக்கு ரொம்ப ஒரு ஈடுபாடு வந்தது. எதுனாலும் சரி ஆண்டவர்கிட்ட கேட்டுச்சு. அது உண்மை, ஸ்பான்டேனியஸ். என்ன உண்மையை நீ மறந்துருவி இருந்தீங்கன்னா, ஆண்டோடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்க தகப்பட்ட கேட்டு தான் செய்வீங்க. தகப்பட்ட போய் கேட்காம செய்ய மாட்டீங்க. நல்ல பிள்ளைகள் தகப்பட்ட கேட்பாங்க. நீ உண்மையா ஆண்டோடைய பிள்ளையா நீ இருந்தீங்கன்னா கட்டாயம் போய் ஆண்டோடைய சமூகத்தில் போய் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டோட கேட்கணும். அவர் கைடன்ஸ் சிலருக்கு அது ஒரு புதிதாக இருக்குது. எப்படி தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கிறது? தேவ சித்தம்னு சொல்றாங்க, அது இதுவா அதுவா, அது எப்படி? திணற வேண்டிய அவசியமே கிடையாது. நீ ஆண்டோடைய சமூகத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப தெளிவாக நடத்துவாரு. நீ நினைக்கிற முறையில நடத்த மாட்டாரு. அதனால இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேலைக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா சில நேரங்கள்ல ஆண்டவர் நீ இந்த இதுக்கு அப்ளை பண்ணாதுன்னு நேரடியாக சொல்லிடலாம். சில நேரங்கள்ல நீ இதுக்கு மத்திரம் நீ அப்ளை பண்ணணும். சில நேரங்கள்ல ஸ்பெசிஃபிக்கா ஆண்டவர் பேசலாம். பொதுவாக ஆண்டவர் நீ ஜெபித்துக் கொண்டே இருக்கும்போது சூழ்நிலைகளை அவர் அமைத்து தருகிறார். உனக்கு முன்னே போய் தோணலானவைகளை செவ்வையாக்கி அப்படி கிளியர் ரூட் போட்டு அப்படியே உன்னை அப்படி கூட்டிகிட்டே போவார். ரொம்ப அருமையா இருந்தது. நீ அந்த தேவசித்தை செய்யற வாழ்க்கைய அனுபவிக்க படிச்சிட்டீங்கன்னா, தேவசித்தத்தை கேட்கறது, தேவசித்தத்தை செய்யறது கஷ்டமாவே இருக்காது. அது இட் வில் பி ப்ளஷர். ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். மனதிருமணர் கல்லூரியில் என்ன பாடம் எடுக்கணும் அப்படின்லாம் ஆண்டவர்கிட்ட விசாரித்தேன். சப்ஜெக்ட் மேஜர் மேத்ஸ் எடுக்க ஆண்டவர் கைட் பண்ணாரு. அப்புறம் அது முடித்த பிறகு பிஎட்டுக்கு போகிறதுக்கு ஆண்டவருடைய கைடன்ஸ் ஜெர்மனிலே இருந்து கைடன்ஸ் ஆண்டவர் அப்படி அருமையாக தந்தார். அப்புறம் என்னுடைய வேலைக்கு ஃபுல் டைமாக நான் என்னுடைய முழு நேர பணி என்னன்றது என்னுடைய அழைப்பு இருந்தது. ஃபுல் டைம் நான் வர்றதுக்கு முன்னால ஆண்டவர் எவ்வளவு என்கிட்ட பேசினார் தெரியுமா? அதெல்லாம் புஸ்தகம் எழுதுன்னு வைங்களேன், எழுதுனா அது அவ்வளோ பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். அவ்வளவு எழுதலாம் பாருங்க. அவ்வளவு ஆண்டவருடைய நடத்துதல் அவ்வளோ அருமையாக.
ஆண்டவர் நடத்தினா sooner or later I am thinking of writing a book on God's guidance. God's guidance ரொம்ப அருமையானது, அது ரொம்ப எளிமையானது. உன்னை போட்டு கஷ்டப்படுத்தி அப்படி புரிஞ்சு கண்டுபிடிக்கவே தெரியாம போட்டு உன்னை போட்டு பாடப்படுத்துனா அப்புறம் எப்படி தேவஜித்தம் கண்டுபிடிக்கிறது, எப்படி தேவஜித்தம் செய்யறது? அதெல்லாம் ரொம்ப எளிமையாக ஆண்டவர் மிக சின்சியரா நீ ஜெபம் அடிக்கிறதுனா போதும், ஆண்டவர் ரொம்ப கிளியரா நடத்துவார், ரொம்ப கிளியரா நடத்துவார். கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவஜித்தனை சிலர் பயப்படுறாங்க, எங்கே கொண்டு போய் மாட்டி விட்டுருவாரோ அப்படின்னு. தேவசித்தம் செய்ய பயப்படாதீங்க. தேவசித்தம் செஞ்சா நீ நல்லா இருப்ப, அது உனக்கு பேராசீர்வாதமா இருக்கும். நீ தேடுறவங்க உனக்கு ஆசீர்வாதமா தெரியல, ஆண்டவர் நடத்தினா அது உனக்கு பேராசீர்வாதமா இருக்கும். இப்போ வந்து கஷ்டமா தெரியும், அவர் நடத்துறது நல்லா இருக்கும் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதில் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டோடைய சித்தத்தை கண்டுபிடிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். தேவ சித்தம் செய்யும்போது நம்ம விழுந்து போக மாட்டோம். யோசிப்பு ஏன் விழுந்து போல? பாவ சூழ்நிலையில் தானே இருந்தார், போத்திபார். ஏன் விழுந்து போல? தேவ சித்தத்தின்படி அவர் அங்கே அனுப்பப்பட்டிருந்தார். God's protection was there, God's grace was there. ஆண்டோடைய கிருபை அங்கே இருந்தது, தேவ சித்தப்படி அங்கே இருந்தார். நீ தேவ சித்தப்படி இருந்தீங்கன்னா, தேவ சித்தப்படி இருக்கிற இடத்துல வீழ்ச்சி வராது. தேவ சித்தத்துக்கு when you go outside God's will, எப்போ வேணாலும் விளையாடலாம். நீ ஆண்டோடைய கிருபை இல்லைன்னா நீ எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் போயிடலாம் வாழ்க்கை. when you are in the center of God's will, தேவ சித்தத்தின் மையத்தில் நீ இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்க பழக வேண்டும். நீங்க இருக்கீங்கன்னா, ஒரு இடத்துல நீ இருக்கீங்கன்னா, ஏன் இங்க இருக்க, எது ஏன் இங்க வந்திருக்க? பிரியமானவர்களே, தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்க பழக. என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்றதுங்கிறதுல கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அது ஆவிக்குரிய பிரச்சனையும் கூட, அதோடு கூட இது என்னுடைய வாழ்க்கை பிரச்சனையும் கூட. பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலை. ஒரு சகோதரன்லாம் வந்திருந்தாரு, நான் நாசரத்தில் இருக்கும்போது. வந்து நீங்க நாசரத்தில் இருக்காதீங்க, இருந்தீங்கன்னா உயிருக்கு ஆபத்து, நாசரத்தை விட்டு உடனே கிளம்பி வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொன்னார். நான் ஏன் நாசரத்தில் இருந்தேன், நாசரத்துக்கு நான் ஏன் போனேன், ஆண்டவர்கிட்ட பேசியிருந்தார். உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு நான் காட்டும் தேசத்துக்கு போ. ஆண்டவர் பேசியிருந்தார். அங்கே நான் உன்னை பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை அப்படி வைப்பேன் சொல்லி ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருந்தார். அந்த வாக்கு தத்தத்தின்படி நான் வந்து நாசரத்தில் இருக்கேன். இப்போ நாசரத்தை விட்டு போகணுன்னா யார் சொல்லணும்? சகோதரன் சொன்னா நான் போகலாமா? பயங்கரமான சூழ்நிலை. அது சொல்றேன், உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு கட்டம். ஆனால் ஆண்டவர் போக சொன்னார, சகோதரன் சொன்னார், என் மீதுள்ள அன்பினாலே சொன்னார். அப்போது ஆண்டோடைய சமூகத்திலே சென்றபோது ஆண்டவர், நான் உனக்கு சொல்லும்படி இங்கே அந்த நேரத்தில் தான் நான் என்ன அங்கே ஒரு வீட்டை வீட்டை கெட்டுன்னு சொல்றத கெட்ட ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவர் சொல்லாம ஒரு இடத்த விட்டு போகக்கூடாது. We must be always in the center of God's will. அதனுடைய விளைவு உடனே தெரியாது. அங்க இருக்கும்போது அது ஒரு 5 வருஷம் கழிச்சு பின்னால திரும்பிப்பாரு. ஏன் அங்க போனோம், ஏன் அந்த இடத்துல இருந்தோம், ஏன் அங்க ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இப்போ உள்ள பிரசன்ட் பிரச்சனைகளை பார்க்கக்கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னதினால் நான் அங்கே, ஆண்டவர் சொன்னதுனால இப்ப நான் நாசரத்தில் இருக்கேன். இருக்க வேண்டிய சூழ்நிலை கிடையாது. அது மாதிரி ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்னதினால் நான் செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலையில இருக்கிறார். வீழ்ச்சி நமக்கு தேவையில்லை. அதனால மூன்றாவது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம், தேவ சித்தத்தை எல்லாத்துலேயும் செய்யும். ஒரு பேசணுமா, ஒரு சகோதரனை பார்த்து ஒரு ஆலோசனை கொடுக்கணும், உடனே பேசாது.
என்ன பண்ணணும், அதுவும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். எதுனாலும் சரி, நெவர் டாக் என்ன ஹேஸ்டி, அவசரப்பட்டு பேசாது. Pray over the matter and then get God's guidance, talk to the particular person at the correct time, God's time. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. ஆத்மாக்களை வின் பண்ணணும், ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து தான் அப்படிதான் பேசினார். இதாவார் சொன்னது எதுவோ அதைத்தான் நான் பேசுகிறேன் என்று சொன்னேன். என் உபதேசம் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பினவருடைய உடையதாக இருக்கிறது சொன்னார். அது மாத்திரம் இல்லை, சரியான என் பிதாவின் வேலை இன்னும் வரவில்லை. ஆண்டவருடைய பிதாவின் நேரத்தை கூட பார்த்து செஞ்சேன். என் பிதாவின் வேலை இன்னும் வரவில்லை. மரியாள் வந்து சொல்றாங்க, ராத்திரசம் இல்லாம போயிடுச்சு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, ஸ்திரீயே பிதாவின் வேலை இன்னும் வரவில்லை. அப்புறம் அதே இதில் அங்கே என்ன பண்றாரு, ரசத்தை தண்ணியை ரசமாக்கி அங்கே குறைவை நிறைவு செய்கிறார். ஒரு டைம் வருது. அதே மாதிரி எருசலேமுக்கு எல்லாரும் போறாங்க. நீங்க இதுதான் பீக் டைம். இப்போ வந்துதான் உங்க நீரை உயர்த்தி காட்ட முடியும். இப்போதான் வந்து எல்லாரும் கூடுற இடம். அங்கே வந்து நீ மேசியான்னு காட்டினா நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் வலியுறுத்துறாங்க. அப்போ ஏற்கனவே என்ன சொல்றாரு, பிதாவின் வேலை இன்னும் வரும். உங்க வேலை எப்பவும் இருக்கியா, நீங்க போங்கய்யா, பிதாவின் வேலை இன்னும் வரவில்லை. அப்புறம் அதே எருசலேமுக்கு பின்னால போறாரு. அவங்க கூப்பிடும்போது போகல, ஆனா பின்னால நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பின்னால அவர் எருசலேமுக்கு போகிறார். ஏன், பிதாவின் வேலை வந்து விட்டது. ஆண்டவர்கிட்ட காத்திருந்து என்ன முறையில் பேசணும். we must find out the method of approach. ஒரு காரியம், ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு இது வருது, மெத்தட் ஆஃப் அப்ரோச் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எப்படி இதை நான் அணுகணும்? ஆண்டவர் பல முறையில் அணுகலாம். ஒரே பிரச்சனையை 4 பேர் 4 விதமாக அணுகுவாங்க. விசுவாசி நீ எப்படி அணுகணும், நான் எப்படி அணுகணும்? we must find out God's method. காட்டுங்க, ஜெபம் பண்ணி அவசரப்பட்டினா ஒன்றும் நடக்காது. அவசரப்பட்டினா ஒன்றும் நடக்காது. உன் போக்கில் போக வேண்டியது. அப்போ ஆண்டவர் அறிவுக்கு தந்துருக்காரு. அப்படி கேட்க தோணும் உங்களுக்கு இல்லையா? அறிவு தந்துருக்காருல்ல, அப்போ நான் மட்டும் செஞ்சா என்ன? அறிக்கை தந்துருக்காருயா. எல்லோரும் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்கல்ல, 6 அறிவு. 6 அறிவு பைபிள் எல்லாம் ஒன்று 6 அறிவு 7 அறிவு 5 அறிவுன்னு சொல்லுவாங்க. பேச்சு வழக்கில் உள்ளதை பேச்சுக்கு வச்சுக்கிட்டா உனக்கு இருக்கிறது 6 அறிவுனா 7ஆம் அறிவு ஒன்று இருக்கு. எது சினிமா படம்னு சொல்லிக்கிறது? 7ஆம் அறிவு எது? ஆண்டவர் தருகிற அறிவு. ஆண்டவர் தருகிற அறிவு. ஆண்டவர் உனக்கு பேசுவார், ஆண்டவர் உனக்கு சொல்லி தருவார். அந்த அறிவு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகையினால ஆண்டவரிடத்துல காத்திருந்து கேட்டு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. விசுவாசி, அதாவது மெச்சூர்ட் கிறிஸ்டியன், ஒரு முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா நிறைய நேரம் நம்ம அவசரப்படுறோம். யாருமே நான் நிறைய தவறியிருக்கேன். நான் பெரிய பெர்ஃபெக்ட்னு அவங்கள்ட்ட பேசலை. நிறைய தவறியிருக்கேன், அப்புறம் வருத்தப்பட்டிருக்கேன், அப்புறம் அழுதுருக்கேன், ஆண்டவர்கிட்ட போய் அப்புறம் சரி பண்ணியிருக்கேன். ஆனால் ஆண்டவரை கற்றுத்தந்து நான் முயன்று கொண்டிருக்கிற பாதையை உங்களுக்கு தேவ சித்தத்தை கண்டுபிடித்து செய்யப்படவில்லை. கஷ்டம். ஏன் உனக்குன்னு ஒரு ஆசையை வச்சுக்கிட்டீங்கன்னா கஷ்டம். உனக்கு இப்பவே செய்யணும்னு ஆண்டவர் பொறுப்பாரு, 2 நாள் பொறுப்பாரு. அவர்கிட்ட இருந்து அனுமதி வர்ற வரைக்கும் காத்திருப்பது உனக்கு முடியாது. அப்போ உனக்கு கஷ்டமா தெரியும். உன்னுடைய சுயத்தை சிலுவையிலே அறைந்து விட்டு, விருப்பு வெறுப்புகளை சிலுவையிலே அறைந்து விட்டு தேவ பாதத்துல நம்ம காத்திருந்தோம்னா அருமையானவர்களே, அருமையாக நம்ம நடத்திட்டு போவாரு. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. யூ வில் பி சேஃப் இன் த ஆர்ம்ஸ் ஆஃப் ஜீசஸ். எதில் எழுதி போட்டிருக்கோம்? பொதுவாக கல்றத்தோடத்தில் எழுதி போட்டிருக்கோம், ஹி இஸ் சேஃப் இன் த ஆர்ம்ஸ் ஆஃப் ஜீசஸ். கல்றத்தோடத்தில் எழுதி போட வேண்டிய வாக்கியம் இல்லை. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சேஃபா அவர் கைகளுக்குள்ள பாதுகாப்பா அவர் கைக்குள்ள வச்சு நம்மளை கொண்டு போவார்.
பின்வாங்கி போவோமா, விழுந்து போவோமா, ஐயோ இது வருது அது வருது, அவஸ்தையே தேவையில்லைங்க. கிறிஸ்துவுக்குள்ள அவ்வளோ பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை. அவருடைய சித்தத்தை செய்யணும். இதில் நீங்கள் உறுதியாக இருங்க, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீ வேற இடத்தையோ போட்டு நினைச்சிட்டு கிடக்காதீங்க. பிரசங்கம் பண்ணுறது இது அல்லது இன்னும் பைபிள் நாலேஜோடு அப்படி இருக்குது, இது இல்லை, அது ரெண்டாம் தரம். அதெல்லாம் அதுக்கு உதவி செய்யும். உண்மை வாட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப்? கிறிஸ்துவோட வாழணும். அவர்கிட்ட கேட்டு கேட்டு இட்ஸ் வெரி என்ஜாயபிள் லைஃப். ரொம்ப அருமையாக இருக்கு தெரியுமா? ஆண்டவர்கிட்ட அப்படி அவர் கூடவே கிடந்து, அவர் மடியில் கிடந்து படுத்து, அவரோட உருண்டு பிறண்டு எந்திரிச்சு அப்படி வாழுங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர்கிட்ட கேட்டு கேட்டு வாழுங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சும்மா இங்கே இந்த ரெட்டிட்டோடு அதை விட்டுட்டு அங்கே போய் உங்கள் இஷ்டத்துக்கு வாழுங்க. பொதுவாக நம்ம என்ன செய்யறோம்னா, ஏதோ ஒரு தியரி சப்ஜெக்ட் நடத்துகிற மாதிரி சிலர் ஃபிசிக்ஸ் நடத்துகிறாங்க, பாடத்தை நடந்துட்டு கிளாஸை விட்டு போனோம்னா பையனுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, வாத்தியாருக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்படி இல்லை, இது ப்ராக்டிக்கல் லைஃப். நம்ம வாழ்க்கையில் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ரெட்டிக்கு முடிஞ்சு போன பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டத்தை கேட்டு பண்ணுங்க. He is real. திரும்ப திரும்ப சொல்கிறேன், He is real. God is real. He is our living Father. அவர்கிட்ட கேட்டு கேட்டு போடுங்க. அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. தப்பாக உங்களை வழிகாட்ட மாட்டாரு. தேவ சித்தம்னு மறலாதீங்க. தேவ சித்தம் உங்களுக்கு பெஸ்ட்டுக்காக தான் இருக்கும். உங்களை எவ்வளவு மேக்சிமம் பெஸ்ட்டாக வைக்கணுமோ அதுக்காக தான் அவர் ஒரு திட்டமிட்டு உங்களை நடத்துவார். உங்களால் எவ்வளவு பெஸ்ட்டாக அந்த உலகம் நன்மை அடைய முடியுமோ அதுக்கு தான் அவர் உங்களை நடத்துவார். எல்லாம் உன்னுடைய நீண்ட கால திட்டம், உன்னுடைய வருங்கால கனவுகள் எல்லாம் சதைஞ்சிருவோம் அப்படிலாம் பயப்படாதீங்க. சதைஞ்சா அதுக்கு மேலே அவர் ஒரு பெரிய கனவு வச்சிருப்பாரு உனக்கு. ஆண்டவர் நல்லவருங்க. தேவ சித்தம் செய்ய பயப்படாதீங்க, தேவ சித்தம் செய்ய பயப்படாதீங்க, தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க பயப்படாதீங்க. அதுல உங்களுக்கு இன்பம் கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களை அருமையாக வழி நடத்துவார். இது ஒரு காரியம் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்துருந்தாரு. அதனால என்ன பண்ணேன், தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொன்றா கேட்டு கூடிய மட்டும் ஆக்சுவலி திருமண காரியம் வந்துச்சு. திருமண காரியத்துலாம் ரொம்ப மேக்சிமம் எவ்வளோ ஜெவமனமோ அவ்வளோ ஜெவமனி போட்டுருங்க. பெரியமனங்களே திருமண காரியங்களுக்கு அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வருங்காலம் தெரியாது, அடுத்த பாட்டி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, வரப்போறவ எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அவன் சொன்னா இவன் சொன்னான்னு நம்பி போனா நல்லா இருக்குமா? அவன் எனக்கு என்ன தெரியும், நல்லா தான் இருந்துச்சு, அப்படித்தான் அங்கனையெல்லாம் சொன்னாங்க. முதல்ல சொல்லுவான், அவ்வளோ மாதிரி ஒரு விசுவாசம் கிடையாது, நீ அவன் கெட்டினா நீ பாக்கி அவன் கொடுத்து வச்சுமா, நாளைக்கு ஏதாவது சிக்கல் வந்துச்சுன்னா எனக்கு என்ன தெரியும், சொல்லிக்கிட்டாங்கன்னா நானும் உன்னையிட்ட சொன்னேம்மா. பெரியவர்களே, திருமணத்திற்கு முன்பு ஏராளமாக ஜெபம் பண்ணி போடுங்க, ஜெபம் பண்ணி போடுங்க. ஆண்டவர் உங்களுடைய திருமணத்திலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற பூர்ணமாக ஒப்பு கொடுங்க. கெட்டு போக மாட்டீங்க, பயப்படாதீங்க. தேவ சித்தனோன்னு நிறைய பேர் பயப்படுறாங்க, பயப்படவே பயப்படாதீங்க. You will be at your best if you surrender yourself completely to the Lord. ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தாயானால் நீ பெஸ்டாக தான் இருப்ப. உடனே தெரியாது, உடனே உனக்கு எல்லாம் பைத்தியத்தனமா தெரியும். ஆனால் நீ ஆண்டவர் உனக்கு கொடுக்குறது பெஸ்டாக தான். என்னுடைய திருமண வாழ்க்கை வந்தது எவ்வளோ ஜெபம் இருப்பேன் தெரியுமா? சார், ஆண்டவர் அவ்வளவு ஜெபிக்க திருவிழா, ஜெபித்து 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 கிட்டத்தட்ட அப்பப்போ ஆண்டவர் ஐடியா தருவார். எனக்கு கிரவுண்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். திருமணம்லாம் என்னை பொறுத்தளவுலாம் எப்படி சொன்னால், எங்கள் வீட்டில் நான் தேவ சித்தம் எதுனாலும் சரி செய்ய தயாராக இருந்தேன். ஆர்டர் எந்த பொண்ணை காட்டினாலும் சரி, நான் நீ சொல்லிட்டே இருந்த கிரீன் சிக்னல் விழுந்துருச்சுன்னா நான் தாலி கட்ட தயார். நான் ஆண்டவர்கிட்ட அப்படி தான் ஜெபம் பண்ணேன். எதுனாலும் சரி ஆண்டவர், ஒருவேளை முன்னக்கூட்டியே லைஃப் ஸ்பாயில் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல, இப்படிலாம் ஜெபம் பண்ணியிருக்கேன். லைஃப் ஸ்பாயில் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல,
ஆனால் மறந்துட்டு இருக்கணும். அப்புறம் இங்கேயும் வந்து அது பழைய போக்கிலேயே போய்கிட்டு மனுஷன் தாங்க முடியுமா? அது ஒப்பேறாது. மறந்துட்டு இருக்கணும். பாஸ்ட் லைஃப் நீர் சொல்லிட்டா நான் செய்கிறேன் ஆண்டவர். அவர்கிட்ட அடுத்தது ஏழையா என்னுடைய விருப்பம் வேற, அதில் என்னுடைய விருப்பத்தையும் வச்சு ஜெபம் பண்ணேன். ஏழையா இருக்கணும்.